பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி சபை ரெடியாகுது. எஸ்தர் உள்ள ரெடியாகிறா, ஜோடிக்கப்படுறா. ஒவ்வொரு 6 மாதத்தில் வெள்ளை போல தைலத்தினால சுத்திகரிப்பினால 12வது வசனம் சொல்லுது, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் டெய்லியும் நம்ம ரெடி ஆகிட்டுருக்கோம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? ராஜாவின் முன்பாக போகணும். ராஜாவின் முன்பாக நம்ம போகணும். ராஜாவாகி அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது அவளுடைய முறை வரும். பிரியமானவர்களே, நம்முடைய முறை வரும். எப்போ தெரியுமா வரும்? எப்போ வரும் தெரியுமா? நம்முடைய காரியங்களை எல்லாம் முடிச்சு நிறைவேற்றி ஆண்டவர் கொடுத்த அசைன்மெண்ட், நம்ம கொடுத்த டியூட்டி, குடும்பத்தில், ஊழியத்தில், வீட்டில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் டியூட்டி இருக்குது. எஸ்தருக்கு ஒரு டியூட்டி உண்டு, அவளுக்கு ஒரு டியூட்டி உண்டு. மொர்தெகாய் தான் அந்த டியூட்டி அவளுக்கு சொல்கிறான். என்ன தெரியுமா? எஸ்தரே, உனக்கு ராஜ மேன்மை எதுக்கு தெரியுமா? எதற்காக நீ ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு கொண்ட தெரியுமா? எதற்கு நீ ரட்சிக்கப்பட்ட தெரியுமா? ஏன் நீ ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட தெரியுமா? உனக்கு ஒரு டியூட்டி இருக்குப்பா, உனக்கு ஒரு டியூட்டி இருக்குது. என்ன தெரியுமா? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் நீ பேசாமல் இருந்தீன்னா யூதருக்கு ரட்சிப்போ சகாயமோ வேறொரு இடத்துலேருந்து எழும்பிடும். நீ அமைதியாக இருக்கக்கூடாது. எஸ்தரே, நீ இனி அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் ஆவியானவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கன்னி பெண்கள் ராஜ அரண்மனையிலே கூட்டப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படியே ஏகாயின் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட சபையே நீ தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆவியானவருடைய ஆளுகைக்கு உள்ள வந்து ஜெப இணைப்புக்குள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துக்குள்ள உள்ள வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவளுடைய முறை வரும்போது நமக்கு ஒரு முறை இருக்கிறது. அவளுடைய முறை வரும். ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள். ஜோடி போட போகணும், ஆவிக்குரிய அலங்காரத்தோட போகணும். வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சும்மா போய் நின்ற முடியாது, தேவ சமூகத்தில் சும்மா நிற்க முடியாது. ஜோடிக்கப்பட்டு போகணும். அதற்கு தான் சபை கூடுகை. அதற்கு தான் நம்மளுக்கு இந்த அதிகாலை தோறும் ஜெப இணைப்பு சுத்திகரிக்கப்படும்படி அவளுடைய முறை வருகிற போது. அப்போ எஸ்தர் வந்துட்டா, எஸ்தர் மீட்கப்பட்டுட்டா, உள்ள வந்துட்டா. அழகான பெண், அவள் ரூபவதியான பெண், அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா. ஆனால் அவள் சுத்திகரிக்கப்படணும். அவளுடைய முறை வருகிற போது அவளோட டேன் வரும், அந்த முறை வரும். எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சு தேவ சமூகத்தில் போவோமே ஒரு நாள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், செய்து முடித்தோர், செய்து முடித்து அவளுடைய முறை வருகிற போது, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் முடிகிற போது, அந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவ சமூகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அந்த முறை வரும். நமக்கு அந்த சிந்தை எப்போவுமே இருக்கணும். ஏதோ இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், என் கணவர் என்னை நேசிக்கணும். லேயால் சொன்ன மாதிரி, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையாக பெற்றுக்கொள்கிறா. ஒவ்வொரு குழந்தையாக பெற்றுக்கொள்கிறா. அவளுக்கு கண் திறக்கப்படலை. 4வது குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு கண் திறக்கப்படுது. யூதாவை பெற்றுக்கொள்கிறா. உடனே ரெவலேஷன் ஓப்பன் ஆகுது. பெற்றுக்கொண்டது யூதா. இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. புருஷ உன்னை நேசிக்கிறதுக்காக இல்லையால், அவன் நேசிக்கவே மாட்டான் யாக்கோபு கடைசி வரைக்கும். நான் இருக்கிற உனக்கு இன்னும் கர்த்தரை துதிப்பேன், துதி மகளே என்று சொல்லி அப்படியே பிரைஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு. லேயால் கல்லறைக்கு சேர்ந்தாள். பாருங்க, யாக்கோபோடு கல்லறையிலே சேர்க்கப்பட்டவள் அவள் மாத்திரம்தான். ராகேல் வழியிலேயே மரித்து போனால். இன்றைக்கு நம்ம வழியிலே நிற்கிற கூட்டமா, கடைசி வரைக்கும் போகிற கூட்டமா, மணவாளனோடு கடைசி வரைக்கும் போகிற கூட்டமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் சொல்லுகிறதே, அந்த பாதியில் திரும்பி போன, ஏமாற்ற முகத்தோடு தொங்கி போன முகங்களோடு திரும்பி போன அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளா, இல்லை புத்தியுள்ள கன்னிகைகளா? நாளானது அதை விளம்ப பண்ணும். நாளதற்கு பதில் சொல்லு. சுத்திகரிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, சுத்திகரிக்கப்பட்டோம், பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா, 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் காரியங்களினாலும் அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறி முடிகிற வரைக்கும் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம புத்தி உள்ள கன்னிகைகளாய் நம்ம மாறுவோம். கபடற்ற புறாக்களாய் பறந்து பலகனி துவாரங்களின் வழியாய் சிறகடித்து பறந்து மேலே எழும்பி, ஆமாம், புறாக்கள் பறக்கிற அந்த காலங்களிலே பறந்து போயிடுவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நேசரிடத்தில் ஓடிடுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த புறா இங்கே தான் இருக்கும்.
இல்லைன்னு சொன்னால் இங்கே தான் இருக்கும். புத்தி இல்லாத கன்னிகைகள் இங்கே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒப்பு கொடுக்கணும். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எஸ்தர் ஒப்பு கொடுக்குறா, எஸ்தர் ஒப்பு கொடுக்குறா, ஜோடிக்கப்பட்ட பெண் ஒப்பு கொடுக்குறா. பாருங்க, இப்படியாக சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இங்கே ராஜகுமாரத்தியா எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறா. அவள் கொஞ்சம் உள்ளாக பூரண மகிமை அடையணும். அதனால் அவள் சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? பாருங்க, சங்கீதம் 45, 13, 14 சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இவள் உள்ளாக பூரண மகிமை அடையும் போது, இவள் சுத்திகரிக்கப்படும் போது, இவள் ஜோடிக்கப்படும் போது, இவள் அந்த சுத்திகரிப்புக்கு தேவ சமூகத்திலே அமைதியாய் இருக்கும்போது, அந்த நாள் வரும்போது அவள் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அல்லேலூயா. சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட அருமையான சங்கீதம், நேசப்பாட்டாகிய சங்கீதம் 45வது சங்கீதம். இப்படியாக அது வெளிப்பாடு நமக்கு வருகிறது. நேசப்பாட்டாகிய சங்கீதம் சொல்கிறது, அவ உள்ளாக பூரண மகிமையாகணும். அதனால தான் சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தில் தான் சில டியூட்டி நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, வஸ்தி நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டின் அந்த காலங்கள், அந்த சபை அதனுடைய அந்த பிரமாணங்கள் முடிகிறது. அதை 2 பிரமாணமாக சுருக்கி புதிய ஏற்பாடு கையில் கொடுத்துட்டு அழகாக ஆண்டவர் கிருபையின் பிரமாணத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு சென்சிட்டிவ் ஆகுது. நம்ம நினச்சிடக்கூடாது பழைய ஏற்பாடு ரொம்ப கஷ்டம், புதிய ஏற்பாடு சென்சிட்டிவ் ஆகுது. அப்படியே ஃபுல்லாக அதை பார்க்கலாம் அதிகமாக அப்படியே காரியங்கள் பிரமாணங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணணும், முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறணும். கட்டளைகள் எல்லாம் வருங்க, இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்தாச்சு. தோரா சட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டுட்டு அப்படியே சுத்திகரிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் போகும்போது சில டியூட்டி வருது நமக்கு. சில காரியங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ செய்ய வேண்டியதான பொறுப்புகள், நாம செய்ய வேண்டிய பொறுப்புகள். மொர்தெகாய் வந்து சொல்கிறான், ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எஸ்தர், பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற நாம அப்படியே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வரும்போது சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இப்படியே நம்மளை சுத்திகரித்து கொண்டே உட்கார்றதுக்கு ஆண்டவர் வைக்கல, அதோடு கூட நம்மளுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு வைப்பார். என்ன காரியங்கள்? ஆண்டவர் உங்கள் கையில் ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், உங்கள் குடும்பத்தையே ஊழியமாக கொடுத்துருக்கலாம். சில சகோதரிகள் இப்படி சொல்வதுண்டு, என்னுடைய வீடே ஒரு பணித்தளம், நான் ஒரு மிஷினரி, என்னுடைய வீடு மிஷினரி பணித்தளம், இப்படி சில சகோதரிகள் சொல்லிக்கொள்வாங்க. ஏன்னா அவ்வளோ கடினமாக இருக்கும். இப்போ நாம் அப்படி நம்ம நினைக்கலாம், நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது, என்னோட குடும்பத்தை வச்சுட்டு என்னால் ஊழியம் செய்ய முடியல. சிலர் இப்படி புலம்புவதை பார்க்க முடியும். ஆனால் நம்ம அப்படி புலம்புகிற பெண்களாக இருக்கக்கூடாது. கபடற்ற புறாக்கள் அப்படி இருக்கக்கூடாது. முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பெயரே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பங்கள், உபத்திரவத்துக்கு நடுவில் சபை, இதுதான் அதனுடைய அர்த்தம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பங்கள், உபத்திரவத்துக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் கபடற்ற புறாக்களாக இருக்கிறீங்க, சர்ப்பங்களின் நடுவில் இருக்கிறீங்க. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டியூட்டி அங்கே தான். தெரிஞ்சுக்கோங்க, எது உங்களை கஷ்டப்படுத்துது அதுதான் உங்கள் டியூட்டி. அதை நீங்கள் வின் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை வச்சிருக்காரு. அதுக்கு தான் உங்களுக்கு சுத்திகரிப்பு, அதற்கு தான் உங்களுக்கு சபை, அதற்கு தான் உங்களுக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அதில் நீங்கள் ரெடியாக ஆவியானவர் உங்களை அழகாக ட்ரெயின் பண்ணுவார். இதில் ஒரு காரியம் நடக்கும் பாருங்க. உலகத்தில் பழமொழி சொல்லப்படும், ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்கும். இங்கே எஸ்தர் உள்ளுக்குள்ளே வந்தோம், மனமகிழ்ந்து போயிடல, கொஞ்சம் அப்படியே நம்ம ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்லாம் எஸ்தர் நினைக்கல. அப்போ தான் உள்ளே வந்து ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டு எல்லாம் ரெடியாகி அகாஸ்வேர்வு கண்ணுக்கு இவ பிரியமாக மாறி உடனே இவளுடைய தலையில் அந்த பொற்கிரீடம் வச்சு இவளை தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே என்ன நடக்குது பாருங்க. வசனம் 2வது அதிகாரம் எஸ்தர் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிற கவனிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். உள்ள பட்டத்திராணியாக வந்தாச்சு. இனி என்னப்பா கவலை, ஜாலியாக அப்படியே கால் நீட்டி போட்டு உட்காந்து நல்லா இலைப்பாரி தூங்கி. இல்லை, இப்போ தான் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோன்னு தான், ரட்சிக்கப்பட்டோன்னு தான் இவ்வளவு நாள் நல்லா இருந்தோம். இனி என்னப்பா? இல்லை, இப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் எல்லா பிசாசினுடைய, ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் அதோட கண்ட்ரோலில் இருந்தீங்க, அதெல்லாம் அலர்ட் ஆகுது. உங்களுக்கு விரோதமாக செயல்படாத அலர்ட் ஆகுது. இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் எலும்பி செயல்படணும். இப்போ தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும். இப்போ தான் நீங்கள் வானமண்டலத்தோடு ஆவிகளோடு நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் இன்னும் போராடணும். சர்வாயுத வர்க்கங்களை இப்போ தான் நீங்கள் தரிச்சுக்கொள்ளணும். இன்னும் நீங்கள் சென்சிட்டிவாக இப்போ தான் நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால்,
ஆமான் என்கிறதான சத்துரு, தேவ ஜனங்களின் எதிரி, பிசாசு நமக்கு விரோதமான காரியங்களை, குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்ம குடும்பத்தாருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது, எழும்பி நிற்கும்போது, அவ கொஞ்சம் தயங்கும் போது மொர்தெகாய் சொல்கிறான், இந்த காலத்தில் மௌனமாக இருக்காத. இன்னைக்கு வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது, இந்த காலத்தில் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் செய்த காரியங்கள் என்ன? நமக்கு நேரங்கள் கடந்து போகிறது. நான் முடிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல எஸ்தராகிய நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்துட்டீங்க. இனி புலம்ப நேரம் இல்லை பிரியமானவர்களே. என் குடும்பத்தில் இப்படி இருக்குது, என்னை சுற்றி இப்படி இருக்குது, என்னை அவங்க அப்படி பேசுகிறாங்க, என்னை இப்படி சொல்கிறாங்க, என்னை குற்றப்படுத்துகிறாங்க. ஆமாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக சொல்லலைன்னா தான் டவுட்டு. சொல்கிறாங்கல்ல, அப்போ உங்களோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. நெருக்கிறாங்கல்ல, ஏன் நெருக்கிறாங்க தெரியுமா? ஏன் ஆளோட்டிகள் உபத்திரவப்படுத்தினாங்க இஸ்ரவேல் ஜனங்களை? பெருகிறாங்கப்பா, முடியல, தாங்க முடியல, அவனால் தாங்கிக்க முடியல, பெருகிறாங்க. இந்த ஜனம் பெருகுது. இவங்களாம் ஒன்றா கூடி யுத்தம் வந்துட்டா எனக்கு விரோதமாக வந்துடுவாங்க. பெருகிறீங்க, நீங்கள் பெருகிறீங்க, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறீங்க. பிசாசுக்கு பிடிக்கல, அதான் பிரச்சனை. எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. மௌனமாக இருக்கிற காலம் அல்ல இது. மௌனமாக இருக்கிற காலம் இல்லை. உங்களை கொண்ட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற காலம். உங்களை உபத்திரவப்படுத்துகிற காரியங்களுக்கு விரோதமாக எழும்புங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. யூத ஜனத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எஸ்தர் என்று ஒரு நட்சத்திரம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நட்சத்திரம். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்களை அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், நீ ஏன் நட்சத்திரம்? உன்னை பார்த்தாலே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆமாம், குடும்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. குடும்பத்தில் அப்படி தான் நமக்கு பேர். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தான் நட்சத்திரம். நீங்கள் தான் நட்சத்திரம். அழகாக ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு எனக்கு இப்போ அப்படியே சொல்ல ஞாபகம் வருது. நம்மளை அப்படி மேன்மைப்படுத்திக்கணும். சில சகோதரிகளை பிசாசு வீழ்த்துற ஆயுதம் என்ன தெரியுமா? அவர்களை குறித்து ரொம்ப அப்படியே டம்ப் பண்ணி பார்க்க வைக்கிறது. டம்ப் பண்ணி, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு அழகே இல்லை, எனக்கு தாளந்தே இல்லை, அந்த சிஸ்டர் மாதிரி நான் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை சொல்லாதீங்க. எனக்கு ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு ஞாபகம் வருது. என்னை போல அழகு யாரும் இல்லை, கண்ணை போல நட்சத்திரம் இல்லை இல்லை, என்னை போல அழகு யாரும் இல்லை, கண்ணை போல நட்சத்திரம் இல்லை இல்லை. இந்த காலை வேளையில் நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்வோம். என்ன சிஸ்டர் சண்டே கிளாஸ் பாட்டெல்லாம் பாடுறீங்க? பாடுவோமே, தப்பில்லை. உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டெல்லாம் பாடுங்க. உங்களை உற்சாகப்படுத்திக்கோங்க. கண்ணாடி முன்னாடி வந்து நில்லுங்க, சொல்லுங்க, என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார், என் குடும்பத்துக்கு நான் தான், என்னோட பிள்ளைகளுக்கு நான் தான். உடைக்கப்படாதீங்க சீக்கிரமா. மனிதர்களுடைய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் உடைக்கப்படுங்க. ஆனால் மனிதர்களுடைய வார்த்தையில் உடைக்கப்படாதீங்க. உங்களை கொண்ட ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் அங்கிருந்து வந்துச்சு. எஸ்தர் தன்னை சுத்திகரித்து கொண்டு பலப்படுத்தி கொண்டால் 3 நாள் புசியாமல் குடியாமல் தாதிமார்களை ரெடி பண்ணிட்டா. அந்த தாதிமார்கள் எங்கிருந்து வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள யூதர்களா? அவங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய நியாயப்பிரமாணம் தெரியுமா? ரெடி பண்ணிட்டா. எஸ்தர் பட்டத்து ஸ்திரீயான உடனேயே அவ சொல்றது, அவ கமாண்ட்க்கு கீழ்ப்படியணும், எல்லாம் ரெடி பண்ணிட்டா. 3 நாள் உபவாசிக்கிறாங்க. புசியாமல் குடியாமல் போறா, ராஜாவினுடைய சமூகத்தில் போறா. என்ன பண்ணி முடிக்கிறா தெரியுமா? அந்த ஆமானை அழிக்கிறா, துஷ்ட ஆமானை. அடுத்தது பூரீம் பண்டிகை உருவாகிறது. பூரீம் ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக ஒரு பூரீம் வெளியாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக நமக்காக வந்ததை பாருங்க, பெரிய ஒரு காரியமாக கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்கிற நாம அப்படியே அமிழ்ந்து இருக்கக்கூடாது. சத்துனுடைய கண்ணிகளுக்கு அகப்படக்கூடாது. எழும்பிருங்க, சிறகடித்து எழும்பிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லலாமா? நான் எழும்பிடுவேன். நான் தான் என் வீட்டுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். நான் தான் எஸ்தர். என் குடும்பத்துக்கு நான் தான் எஸ்தர், மறைக்கப்பட்டவள், மறைபொருள். இது பாபிலோனிய பெயருடைய அர்த்தத்தை இல்லை, அது பெண் தெய்வத்தின் பெயர் அல்ல. நான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என் குடும்பத்துக்கு. சொல்லுங்க, இனி நான் எழும்பிடுவேன். இனி யாரும் என்னை உடைக்க முடியாது. எந்த வார்த்தைகளும் என்னை எதுவும் செய்ய முடியாது. மனிதனுடைய வார்த்தைகள் அப்படியே நீங்க போயிருங்க, அதை மறந்துட்டு அப்படியே போய் அவங்க முன்னாடி சிரிச்சுட்டு நில்லுங்க. உங்க குடும்ப உறவுகள் தான் அவங்க ஆச்சரியப்படட்டும், அதிசயப்படட்டும். ஐயோ, அம்மாவா இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் அதிசயப்படட்டும். எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லட்டும். உற்சாகப்படுங்க தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கர்ஜித்து எதிரியை துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும், தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கர்ஜித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே, எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம்.
அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அப்பா கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, எஸ்தர்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எஸ்தர்கள், நம்பிக்கை நட்சத்திரங்கள், எங்கள் குடும்பத்துக்கு, சபைக்கு, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு எஸ்தர்களா எங்களை மாற்றுவீராக, எழும்பிட செய்வீராக. எல்லா சூழ்நிலைகளையும் பாருங்களையும் தேவ சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். புது பலனடைந்து எழும்ப செய்யுங்க. இந்த காலத்திலே நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரி ஆசீர்வதிக்க இன்னும் அநேகமாயிரம் கபடற்ற புறாக்கள் இணைந்து கொள்ளட்டும். அநேகமாயிரமானவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் உம்முடைய வெளிச்சத்தை, உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற தேவ பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. சிஸ்டர், பாஸ்டர், ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரை உள்ள இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவ கிருபை பெருகட்டும். பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.